9வது வசனத்தை வாசிப்போம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்குங்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம், அவருடைய பிரசித்தம், மேன்மை பார்த்தீங்கன்னா வெளிச்சமா இருக்கிறது. அந்த வெளிச்சம் பேதைகளை, தன்னிலை அறியாதவர்களை, ஞானம் இல்லாதவர்களை, அப்படி இருக்கிற பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்குகிறதாம், ஞானம் உள்ளவர்கள் ஆக்குகிறதாம். ஆனால் விசேஷமா இந்த சங்கீதக்காரனுக்கு இந்த வசனம் அவருக்கு எப்படி வெளிச்சமா இருக்கிறது? அந்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 119, 105 வாசிப்போம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வசனம் அவருடைய கால்களுக்கு தீபமா இருக்கான், அவருடைய பாதைகளுக்கு அது வெளிச்சமா இருக்கான். கால்களுக்கு தீபமா இருக்கிறோன்னு அவர் வசனம் காலில் தீபமா இருந்து எரிச்சிட்டு இருந்து அவர் போகிற பாதைக்கு அது வெளிச்சமா இருக்கிற அர்த்தம் இல்லை. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 101 வாசிங்க. 119, 101 வாசிங்க. உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படி சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். அப்போ கால்களுக்கு தீபமா இருக்கிறது என்று அவருடைய வசனம்னு சொல்லும் போது அது நம்முடைய சகல பொல்லாத வழிகளுக்கும் பாவமான வழிகளுக்கும் நம்முடைய கால்களை விளக்குகிறது தான் அந்த கால்களுக்கு தீபமா இருக்கிற அனுபவமா இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு நம்முடைய கால்களை இடர பண்ணுகிற காரியம் அநேகமா இருக்கிறது. அந்த யோவான் எழுதின நிருபத்திலே ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 1:10 வசனத்தை வாசிப்போம். யோவான் 11:10 சரி. யோவான் 11:10. ஒருவன் இருளிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். அல்லேலூயா. இந்த யோவான் சொல்கிறாரு, ஒருவன் இருளிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் அவன் இடறுவான்ங்கிறாரு. இன்னைக்கு உலகத்திலே இருளான காரியங்கள் அநேகமா இருக்கிறது. பாவமாகிய இருள், மரணமாகிய இருள், பிசாசாகிய இருள். இன்று இந்த அநேக இருளில் இருந்து நாம் நடக்கணும், நம்முடைய கால் இடராதபடிக்கு நாம் நடக்கணும்னா இந்த வசனம் நமக்கு வெளிச்சமா இருக்கணுமா? இன்றைக்கும் உலகத்தில் அநேகர் இந்த பாவமாகிய இருளில் சிக்கிட்டு அதிலிருந்து விடுபட முடியாம இருக்காங்க. மரணமாகிய இருள் அநேக வியாதிகளினால் அநேகரை மாறிக்கொண்டு போய்கிட்டு இருக்கு. பிசாசாகிய இருள் அநேகரை அலைக்கழித்துக் கொண்டு வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறது. இந்த இருள் எதுவுமே நம்மை சேதப்படுத்தாதபடி நம்முடைய கால்களை அவைகள் இடரப்படாமல் இருக்கணும்னா நாம் ஆண்டவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நாம் நடந்து செல்கிற பாதைக்கு அது வெளிச்சமா இருக்கணுமா? அடுத்த சங்கீதத்துல இன்னொரு வசனத்துல சொல்லுவார் பாருங்க. சங்கீதம் 119, 107 வாசிங்க. நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான அந்த உபத்திரவம், பிரச்சனைகள் இருந்து நம்மை உயிர்ப்பிக்கிறது ஆண்டவருடைய வசனமா தான் இருக்கணும். அநேகருடைய வார்த்தைகளோ எதுவுமே நம்மை உயிர்ப்பிக்காது. ஏனென்றால் அவருடைய வசனம், வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறது. அது நம்முடைய ஜீவனை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அவருடைய வசனத்தின் அந்த வெளிச்சத்தை பெற்று நாம் வாழ வேண்டும். அடுத்த சங்கீதம் 112:4 வாசிங்க. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செம்மையானவர்களா இருக்கணும், நீதிமான்களாய் காணப்படணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான இருளில் இருந்து நமக்கு வெளிச்சம் உதிக்கும். இந்த வேதம் நமக்கு வெளிச்சமா இருந்து நம்முடைய கால்களை இடராமல் அது வழிநடத்தி செல்லும். அப்படி இந்த வேதம் நமக்கு வெளிச்சமா இருக்கணும்னா அந்த வேதத்தை நாம எப்படி பற்றி கொள்ளணும் அப்படிங்கிற வசனத்தை வாசிக்கும். 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் ரோஜனமுள்ளதா இருக்கிறதா.
ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, தேவனுடைய வாக்கியங்கள் தேவ ஆவியினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறதா. அந்த தேவனுடைய அந்த வாக்கியங்கள் தேவ மனுஷரால் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கொண்டு நமக்கு உபதேசிக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் கேட்டு அதனால் நற்கிரியைகள் செய்து அவருடைய அந்த வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நம்ம வசனத்தை வாசிப்போம். ஏசாயா அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு 8:20 வசனம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. வேத வாக்கியத்தையும் சாட்சி பிரமாணத்தையும் நாம கவனிக்க வேண்டுமா? அவருடைய வார்த்தையின்படி நாம சொல்லாவிட்டா அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. இந்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா இது யாருக்கு சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முந்தைய வசனத்துல சொல்லியிருப்பாங்க, அந்த இறந்தவர்கள் இடத்துல அஞ்சனை கேட்கிறது குறி சொல்லி அதை கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த வேத வாசனத்தை நம்பாதபடிக்கு, வேத வசனத்திற்கு செவி கொடுக்காதபடிக்கு அவர்கள் அப்படி கேட்டிருந்ததுனால இந்த வசனத்துல சொல்றது விடியற் காலத்து வெளிச்சம் அவர்களுக்கு இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் வெளிச்சமா இருக்கணும், வெளிச்சத்திலே ஜீவிக்க வேண்டும். நீதிமொழிகள்ல சொல்லியிருக்கு, ஒரு வெளிச்சம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த வெளிச்சத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 21:4 வாசிங்க. மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. இந்த துன்மார்க்கனுடைய வெளிச்சம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. மேட்டிமையான பார்வையும் அந்த பெருமையான பார்வையும் அகந்த திமிரு பிடிச்ச மாதிரி அந்த அகந்தையான அந்த குணங்களும் எதுவும் இந்த துன்மார்க்கர் போடும் இந்த வெளிச்சம் எதுவும் நமக்குள்ள வராம அது பாவமா இருக்கிறதா. இந்த வெளிச்சம் நமக்குள்ள வராதபடிக்கு ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வசனத்தின்படி நாம் நடக்கும் பொழுது அவருடைய வசனம், அவருடைய வசனத்தின் மேன்மை பிரசித்தம் வெளிச்சம் தந்து நம்மை உணர்வுள்ளவர்களாகவும் ஞானிகளாக்குறது, நம்ம எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் நம்ம இந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். போதித்து நடத்த வேண்டுமா?